வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் எம்எஸ்பி, மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ். மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மை, அக்ரிகல்ச்சர் சம்மந்தப்பட்டது. அடிக்கடி நீங்கள் இந்த நியூஸில் பார்க்கலாம், எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அனௌன்ஸ்ட் ஃபார் ஃபார்மர்ஸ் அப்படின்லாம் வரும். இப்போ கூட இந்த வேளாண் சட்டங்கள் இருக்கு இல்லையா, ஃபார்ம் லாஸ், இப்போ இது கூட மிகப்பெரிய சர்ச்சையாக ஓடிட்டுருக்கு. இதுக்குள்ளே ஒத்து கவனிச்சிங்கன்னா ஒரு முக்கியமான சர்ச்சை என்னென்னா எம்எஸ்பி தான். எம்எஸ்பி பற்றி ஸ்பெசிஃபிக்காக இந்த வேளாண் சட்டங்களில், இந்த மசோதாக்களில் சொல்லப்படலை அப்படின்ற ஒரு சர்ச்சை இருக்குது. சரி, இப்போ இந்த எம்எஸ்பின்னு சொல்கிறோமே, இது என்ன, இந்த கான்செப்ட் என்ன, இது எதுக்காக இப்போ கவர்மெண்ட் வச்சுருக்காங்க, இதனால் இருக்கக்கூடிய நலன் என்ன, அக்ரிகல்ச்சருக்கு என்ன பெனிஃபிட், ஃபார்மர்ஸ்க்கு என்ன பெனிஃபிட், அது இல்லாமல் இந்த எம்எஸ்பி சம்மந்தப்பட்ட ஒரு சில டீமெரிட்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, ஃப்யூச்சரில் எம்எஸ்பியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணுறதுக்கு, எஃபிஷியன்ட் ஆகிறதுக்கு என்ன சொல்யூஷனாக இருக்கணும், இதெல்லாம் தான் நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். யங்ஸ்டர்ஸ்க்கு நான் சொல்ல விரும்புகிற விஷயம் என்னன்னா, நீங்கள் எதை படித்தாலும் நாலேஜை கெயின் பண்ணுங்கள். உட்கருத்து என்னன்றதை பாருங்கள், நிறைய டைமென்ஷன்ஸில் யோசிங்க, அனலைஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சொல்யூஷன் என்னன்றது உங்களுக்கே ஈஸியாக தெரியும். எதையுமே அரசியல் சார்ந்து பார்க்காதீங்க, ஐடியாலஜி வைஸ் பார்க்காதீங்க. எந்த கட்சிக்கு வேணால் நீங்கள் ஓட்டு போடுங்க, உங்கள் இஷ்டம். எந்த கட்சி வேணால் சப்போர்ட் பண்ணுங்கள். நாலேஜை வளர்க்கும் போது உங்கள் நாலேஜை நீங்கள் ஃபஸ்ட்டு வளர்த்துக்கோங்க, ஓகேங்களா? நாலேஜை வளர்க்காமே பிளைண்டாக வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வருது, ஃபேஸ்புக்கில் ஒரு விஷயத்தை பார்த்துட்டேன், இது சரி இது தப்புன்னு முடிவு எடுக்காதுங்க, சரிங்களா? அதே போல் எந்த ஒரு விஷயத்தை படித்தாலும் நாலேஜை கெயின் பண்ணணும், அறிவை வளர்க்கணும். வெறும் ஃபேக்டை மட்டும் மனப்பாடம் பண்ணக்கூடாது. எம்எஸ்பி அப்படின்னு சொல்லணும்னா நிறைய பசங்க என்ன பண்ணுவாங்கன்னா, எம்எஸ்பி எந்த வருஷம் வந்துச்சு, எந்தெந்த கிராப்ஸ்க்கெல்லாம் இருக்குது, இதை மட்டும் மனப்பாடம் பண்ணி வச்சுருப்பான் பையன். இதை நாலேஜ்னு நினச்சிருப்பான். இது நாலேஜே கிடையாது, வேஸ்ட்டு. இது வெறும் மனப்பாடம். இது சம்மந்தமான நாலேஜை வளர்த்துக்கணும், அறிவை வளர்க்கணும். இது ஏன் கொண்டு வந்திருக்காங்க, இதில் இருக்க நன்மைகள் என்ன, பாதகம் என்ன, இப்படி யோசிக்கணும். வெளிநாட்டிலலாம் எப்படி இருக்குது சிஸ்டம், இப்படி கம்பேர் பண்ணணும். இதுதான் உண்மையான அறிவு. இந்த மாதிரி அறிவை தயவு செஞ்சு நீங்கள் வளர்த்துக்கோங்க. சரி, இப்போ எம்எஸ்பி அப்படின்றது என்னன்றதை பார்க்கலாம். இந்த கான்செப்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஜென்ரலாக இந்தியன் அக்ரிகல்ச்சர், இந்தியாவில் இருக்கக்கூடிய விவசாயம், வேளாண்மை, இதில் ஒரு சில பேசிக்ஸ், ஒரு முக்கிய அம்சங்களை நான் உங்களோட ஷேர் பண்ண விரும்புகிறேன். மெயினாக அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் சம்மந்தமான விஷயத்தை நீங்கள் லேர்ன் பண்ணணும். இதை லேர்ன் பண்ணால் தான் எம்எஸ்பின்ற கான்செப்ட் பெட்டராக புரியும். இப்போ மார்க்கெட்டிங் அப்படின்றது என்ன? இப்போ அட்வர்டைஸ்மெண்ட்லாம் ஓடும் இல்லையா நம்ம டிஜிட்டல் மீடியாவில். ஒரு மூஞ்சில் போடுற க்ரீமை விற்பாங்க, ஒரு சினிமா நடிகை விற்பாங்க, ஒரு ஸ்போர்ட்ஸ் பிளேயர் இந்த போஸ்ட்டு, காம்ப்ளான், இந்த மாதிரி இதெல்லாம் விற்பார். இன்னொருத்தர் பார்த்திங்கன்னா ஒரு பைக்கை விற்பார். ஸோ இதெல்லாம் மார்க்கெட்டிங். இப்போ இதே மாதிரி தான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறோம். அப்போது அந்த கூட்ஸை மக்களுக்கு விற்கணும். அப்போ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்னா என்ன? டிவியில் இதே மாதிரி ஆடு போட்டு அரிசி பருப்பெல்லாம் விற்கிறதா? அது பேர் மட்டும் மார்க்கெட்டிங் கிடையாது, ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டிங்ன்றது என்னது? விளை பொருட்களை, பயிர்களை, எக்ஸாக்டாக சொல்லணும்னா அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸ், இந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணணும். அதை விளைநிலத்துலேருந்து வர அந்த ப்ரொடியூஸ், அவுட்புட்டை மக்களுக்கு எடுத்துகிட்டு போய் சேர்க்கணும். இது பேர் தான் மார்க்கெட்டிங். இது ஒரு நெட்வொர்க்காக நடக்கும். விளைநிலத்துலேருந்து அந்த ப்ரொடியூஸ் எடுக்கணும், ஸ்டோர் பண்ணணும். இந்த மண்டீஸ், அதாவது இந்த கொடோன்ஸ், வேர் ஹவுஸ், இதிலெல்லாம் ஸ்டோர் பண்ணணும், ஓகேங்களா? அடுத்த ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா டிரான்ஸ்போர்ட். அதை டிரான்ஸ்போர்ட் பண்ணி கொண்டு போகணும், ட்ரக்கில், ட்ரெயினில் கொண்டு போகணும். அதுக்கப்புறம் மார்க்கெட், அங்கே வச்சு விற்கணும். இந்த மார்க்கெட்டு ஜெனரலாக மண்டீஸ்னு சொல்லுவாங்க, ஓகேங்களா? அதுக்கப்புறம் கடைசியாக மண்டியிலேருந்து எங்கே போவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மக்களுக்கு போவோம். ஸோ இதுதான் இந்த நெட்வொர்க். ஸோ ஃபார்மர், ஃபீல்டு, அதுக்கப்புறம் வேர்ஹவுஸ், குடோன், அதுக்கப்புறம் டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் மண்டி, அதாவது மார்க்கெட்டு, லாஸ்ட்டாக மக்களுக்கு போகுது. இந்த ஒரு நெட்வொர்க்கில் தான் போய் சேரும். இதுதான் ஜென்ரலான அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் சப்ளை செயின். விளைநிலத்தில் ஆரம்பித்து மக்கள்கிட்ட போய் முடியும். இதுதான் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், ஓகேங்களா? அந்த காலத்துலேருந்தே அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்றத நான் சொல்கிறேன். இப்போ இல்லை, நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக இந்தியன் அக்ரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா, இந்த ஃபார்மர் இருக்கார்லே, விவசாயி, இவர் ஜெனரலாக கிராமத்தில் தான் இருப்பார், ஓகேங்களா? ஜெனரலாக கிராமப்புறங்களில் தான் விவசாய நிலங்கள் இருக்கும். அந்த ப்ரொடியூஸை அங்கேருந்து எடுத்துகிட்டு எங்கே விற்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சிட்டியில் விற்பாங்க. அந்த காலத்தில் மும்பை, சென்னை, டெல்லிலாம் இல்லை. ஆனாலும் இப்போ இருக்க மாதிரி அந்த காலத்தில் அர்பன் சென்டர்ஸ்லாம் இருந்தது, சிட்டிஸ்லாம் இருந்தது. ஜெனரலாக அர்பன் ஏரியாஸ் இருக்கும். ரூரல் ஏரியாஸில் இருந்தால் மெயினாக அர்பன் ஏரியாஸ்க்கு வரும். இது எப்படி வரும், அந்த மார்க்கெட்டிங் லிங்கேஜ் எப்படி இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த விவசாயிங்க இருக்காங்க இல்லையா, அவங்க சோவிங் பண்ணுவாங்க, சீடை சோ பண்ணி அதுக்கப்புறம் ஹார்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஹார்வெஸ்ட்னால் உங்களுக்கு நல்லா தெரியும் இல்லையா, அந்த கிராப்பை
அறுவடை பண்ணி எடுத்துகிட்டு வைப்பாங்க. இதை யார் மார்க்கெட்டுக்கு கொண்டு வருவாங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நடுவில் நிறைய இன்டர்மீடியட்ஸ் இருப்பாங்க. இந்த நடுவில் புரோக்கர்ஸ் மாதிரி இருப்பாங்க. இவங்க தான் இந்த அக்ரிகல்ச்சர் ப்ரொடியூஸை மார்க்கெட்டுக்கு எடுத்துகிட்டு வரதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இது ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விவசாயி ரொம்ப ஏழையாக இருப்பார் ஜென்ரலாக அந்த காலத்துலேருந்து. அவர்கிட்ட அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு மணி இருக்காது. அப்போ அறுவடை பண்ண உடனே என்ன ஆகிடும்னா, உடனடியாக விற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். இதில் ஒத்து கவனிச்சோன்னா, என்னுடைய அறுவடை செஞ்ச அந்த தானியங்களை மார்க்கெட்டில் நல்ல ப்ரைஸ் இருக்க வரைக்கும் நான் வெயிட் பண்ணி வச்சு விற்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் அப்படி ஒரு நிலை அந்த காலத்துலேருந்தே இல்லை. காரணம் என்னென்னா, அந்த விவசாயிக்கிட்ட ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி இருக்காது, கோடவுன்லாம் இருக்காது. அப்போ அறுவடை பண்ண உடனே மூட்டையில் போட்டு அவர் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பார். இந்த இன்டர்மீடியரி இருக்கார் இல்லையா, இவர் வந்த உடனே அவர்கிட்ட கொடுத்து விற்க சொல்லுவார். ஓகேங்களா? இந்த மாதிரி நிலை தான் அந்த காலத்துலேருந்தே இருக்குது, இன்னைக்கு தேதியிலும் இருக்குது. அந்த காலத்தில் அந்த இன்டர்மீடியரிஸ் இருக்காங்க இல்லையா, அந்த மர்ச்சன்ட்ஸ், அதாவது புரோக்கர்ஸ், அவங்க வந்து அர்ஹத்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு ஜென்ரிக் டம், இந்த இன்டர்மீடியரிஸோட பேர். இவங்க தான் இந்த தானியங்களை கொண்டு போய் இந்த மார்க்கெட்டில் விற்பாங்க. சரிங்களா? இப்போ இதில் நம்ம முத்து கவனித்தோம் அப்படின்னா, இதில் மெயினாக லாபம் யாருக்கு போய் சேரும்னா, ஃபார்மருக்கு போகாது. இந்த இன்டர்மீடியரிஸ் இருக்காங்களே, இவங்க தான் மெயினாக அந்த லாபத்தை எடுப்பாங்க. காரணம் என்ன, நான் சொன்னது போல் அந்த மார்க்கெட்டிங்கை மெயினாக இவங்க தான் பண்ணுவாங்க. இதை வந்து ஃபார்மர் பண்ண மாட்டார். இது அந்த காலத்துலேருந்தே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை. சரிங்களா? அது இல்லாமல் ஃபார்மரு ரொம்ப ஏழையாக இருப்பார். அவர் வந்து விவசாயம் செய்கிறதுக்கு கடன் வாங்கி தான் செய்வார். இந்த இடத்துல யார் அவருக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெர்ச்சன்ட் இருக்கார்ல, இன்டர்மீடியரி, அவர் தான் இவருக்கு லெண்டிங்கே பண்ணியிருப்பார். அப்போ அந்த மெர்ச்சன்ட் என்ன பண்ணுவார்னா, அந்த ஃபார்மர் அறுவடை பண்ணி முடித்தோடனே என்கிட்ட நீ ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லி அந்த அவுட்புட்டை இவர் வாங்கிப்பார். ஓகேங்களா? ஸோ லோன் இவர் தான் கொடுத்தது, அதுக்கு ரிட்டர்னாக அந்த அக்ரிகல்ச்சர்னுடைய அந்த அவுட்புட், அந்த தானியங்களே இவரே வாங்கிப்பார். வாங்கிட்டு அந்த லோனை மைனஸ் பண்ணிட்டு மிச்சர் காசு மட்டும் கொஞ்சம் நீ வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த கூட்ஸை கொண்டு போய் இவர் விற்றுருவார். லாபம் யாருக்கு வரும்னா, இந்த மெர்ச்சண்ட்டுக்கு தான் வரும், இன்டர்மீடியட்டுக்கு தான் வரும். நான் சொன்னது போல் நிறைய கேசஸில் இந்த மெர்ச்சண்ட்டே வந்து லெண்டராகவும் இருப்பார். இதுதான் பிரச்சனை. அந்த காலத்துலேருந்து இதே நிலை தான் இருக்குது. இதில் ஒத்து கவனிச்சோன்னா, லாபம் யாருக்கு போனால் இந்த இன்டர்மீடியட்ஸ் தான் போகும். விவசாயி அவர் தான் விளைவிக்கிறது, அவருக்கு பெருசாக லாபம் போகாது, அவர் ஏழையாகவே இருப்பார். இந்த இன்டர்மீடியட் கொண்டு போய் மார்க்கெட்டில் விற்கிறாருல, மார்க்கெட்டில் மக்கள் வாங்கும் பொழுதும் அந்த விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். காரணம் என்னென்னா, இந்த இன்டர்மீடியட் வந்து லாபத்தை அதிகமாக எடுப்பார். அப்போது யாருக்கு இழப்பு அதிகம்னு பார்த்தீங்கன்னா, மக்களுக்கு இழப்பு, விவசாயிகளுக்கு இழப்பு. யாருக்கு பெருசாக லாபம்னு பார்த்தீங்கன்னா, இன்டர்மீடியட்டுக்கு தான் பெருசாக லாபம். ஆனால் இன்டர்மீடியட்டையும் ஒரு சில டியூட்டிஸ் எங்கே பண்ணாங்க, டிரான்ஸ்போர்ட் பண்ணுவாங்க, அந்த அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்ஸை வந்து ப்ராப்பராக சேஃப்கார்ட் பண்ணி கொண்டு போவாங்க. ஓகேங்களா? செல்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களோட லிங்க் பண்ணி விடுவாங்க. இதெல்லாம் அவங்க பண்ணாங்க. ஆனாலும் பெருசாக யாருக்கு அந்த மார்ஜின் போச்சுன்னா, அந்த இன்டர்மீடியட்ஸ் தான் போச்சு. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ நான் எம்எஸ்பிக்கு வரேன். எம்எஸ்பி அப்படிங்கிறது என்ன? எம்எஸ்பி அப்படிங்கிறது ஒரு மினிமம் கேரண்டீடு ப்ரைஸ், ஒரு குறைந்தபட்ச விலை. எதுக்கு இந்த விலை? விவசாயிங்க கிராப்ஸை க்ரோ பண்ணுறாங்க இல்லையா, அந்த கிராப்ஸை வந்து அரசே என்ன பண்ணணும்னா, ஒரு மினிமம் ப்ரைஸுக்கு நானே வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ப்ரைஸ் பேர் தான் எம்எஸ்பி. ஓகேங்களா? சரி, ஏன் இப்போ வந்து எம்எஸ்பியை வைக்கிது? இதுக்கு ஒரு சில ரீசன்ஸ் இருக்குது. முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சில நேரங்களில் விவசாயி அறுவடை பண்ணி முடித்த உடனே அவர் மார்க்கெட்டில் விற்கணும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, அதாவது மார்க்கெட்ன்றது சந்தை, வேறு ஒன்றும் இல்லை, மக்கள்கிட்ட விற்கணும்னு நினைக்கும் போது அந்த நேரத்தில் அந்த தானியங்கள் வந்து ஓவர் சப்ளையில் இருக்கும். அப்போ அதோடைய மார்க்கெட் ப்ரைஸு ரொம்ப கம்மியாக இருக்கும். அப்போ இவர் வந்து மாதக்கணக்காக கஷ்டப்பட்டு அதை விலை வச்சு விற்க போகும்போது விலை அந்தளவுக்கு இருக்காது. அப்போ இவருக்கு வந்து நஷ்டம். அப்போ இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மினிமம் கேரண்டீட் ப்ரைஸ் இருக்கணும். இதை தான் கவர்மெண்ட் வந்து எம்எஸ்பி மூலமாக அஷ்யூர் பண்ணுது. ஓகேங்களா? இது ஒரு முக்கியமான ரீசன். அல்லாமல் ஜென்ரலாக இன்னொரு ரீசன்னாலேயும் இந்த ப்ரைஸ் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருக்கும், இந்த சப்ளை அண்ட் டிமாண்ட். இதனாலேயும் பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் மார்க்கெட்டில் விலை அந்தளவுக்கு இருக்காது. உதாரணத்துக்கு ஒரு சீசனில் மட்டும்தான் மக்கள் வந்து ஒரு சில தானியங்களை விரும்புவாங்க, இன்னொரு சீசனில் விரும்ப மாட்டாங்க, சேல்ஸ் ஆகாது. இந்த மாதிரி நேரத்தில் இந்த பிரச்சனை இருக்கும். அப்போது ஒரு மினிமம் ப்ரைஸை வச்சு அரசு வாங்கிச்சு அப்படின்னா ஃபார்மர்ஸ்க்கு வந்து மிகப்பெரிய ஒரு இன்சென்டிவாக இருக்கும். நான் விவசாயத்தை பண்ணிக்கிட்டே இருக்கலாம், எனக்கு ஆபத்து இல்லை, எப்படி இருந்தாலும் கவர்மெண்ட் என்னை காப்பாற்றிடும், மார்க்கெட் ப்ரைஸ் கம்மியாக போனால் கூட ஃப்ளக்ஷுவேஷன்ஸ் இருந்தால் கூட என் பின்னாடி கவர்மெண்ட் இருக்குது அப்படின்ற ஒரு தைரியம் வந்து ஃபார்மர்ஸ்க்கு இருக்கும். இந்த காரணத்தினால தைரியமாக அவங்க விவசாயத்தை கண்டினியூஸாக பண்ணிக்கிட்டே இருப்பாங்க, விவசாயத்தை விட மாட்டாங்க. ஓகேங்களா? அதே போல்
ஒரு சில முக்கியமான கிராப்ஸ் அது வந்து ஷார்ட் சப்ளையில் இருக்கும். இதையும் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்பி மூலமாக கேரண்டி பண்ணலாம். உதாரணத்துக்கு ஒரு முக்கியமான கிராப் இருக்குன்னு வைங்களேன், ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், பார்லின்னு வைங்க. பார்லி அந்தளவுக்கு நிறைய பேர் விளைவிக்க மாட்டாங்க, ஆனாலும் இது தேவை. அப்போ ஃபார்மர்ஸை வந்து விளைவிக்க வைக்கணும். அப்போ என்ன பண்ணணும், இந்த மாதிரி ஒரு கேரண்டி தரணும். எம்எஸ்பி தரேன், நீ பார்லியை போடு, நானே அதை வாங்கிக்கிறேன் அப்படின்னு அரசு சொல்லுது. அப்போது இந்த கேரண்டி தான் அந்த எம்எஸ்பி. இல்லை இன்னொரு லாபம் என்ன அப்படின்னா, எம்எஸ்பி மூலமாக ஃபார்மர்ஸை இன்சென்டிவைஸ் பண்ணி என்கரேஜ் பண்ணி ஃபார்மிங்கை பண்ணிக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெகுலராக இன்கம் இருக்கும். அந்த இன்கமில் ஒரு பார்ட் அவங்க எடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா மறுபடியும் அக்ரிகல்ச்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, இரிகேஷன் ஃபெசிலிட்டி டெவலப் பண்ணுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் அவங்க பண்ணுவாங்க. ரைட்டுங்களா? ஸோ பேசிக்காக இந்த காரணத்தினால தான் எம்எஸ்பி அப்படின்ற சிஸ்டத்தை கவர்மெண்ட் வந்து வச்சுருக்கு. சிஏசிபி, கமிஷன் ஃபார் அக்ரிகல்ச்சரல் காஸ்ட் அண்ட் ப்ரைஸஸ், இந்த கவர்மெண்ட் ஏஜென்சி தான் இந்த எம்எஸ்பிக்கான ப்ரைஸை ஃபிக்ஸ் பண்ணும். இது எப்போ ஃபிக்ஸ் பண்ணுவாங்கன்னா கரெக்டாக அந்த சீசனுக்கு முன்னாடி ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, அந்த கிராப் சீசனுக்கு ஜஸ்ட்டு முன்னாடி இதை வந்து நிர்ணயம் பண்ணுவாங்க. எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ்கிட்டையும் பேசி டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, ஃபார்மர் பாடிஸ்கிட்டலாம் பேசி டிஸ்கஸ் பண்ணிட்டு ஒரு மினிமம் ப்ரைஸை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா, ஸோ இப்படி தான் அந்த எம்எஸ்பியை வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. ஃபிக்ஸ் பண்ணுற பாடினோட பேர் வந்து சிஏசிபி. இப்போதைக்கு இந்தியாவில் 22 கிராப்ஸ்க்கு தான் இந்த எம்எஸ்பி இருக்குது. முக்கியமான கிராப்ஸ்க்கு இருக்குது, கோதுமைக்கு இருக்குது, அரிசிக்கு இருக்குது. ஓகேங்களா, மில்லட்ஸ்க்கு இருக்குது, முக்கியமான மில்லட்ஸ் இருக்குது, பாஜராக்கு இருக்குது, ஜோவாருக்கு இருக்குது, பார்லி இதுக்கு இருக்குது, ராகி இதுக்கெல்லாம் இருக்குங்க. ஓகேங்களா, அது இல்லாமல் கிராம் இருக்கு இல்லையா, பல்ஸ் இதுக்கெல்லாமும் இருக்குது. இதெல்லாம் ஜஸ்ட் எக்ஸாம்பிள். அதான் முக்கியமான கிராப்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த எம்எஸ்பி இருக்குது. ஆனாலும் எல்லா கிராப்ஸ்க்கும் எம்எஸ்பி இல்லை, இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ரைட்டுங்களா? ஸோ எம்எஸ்பியை நம்ம வச்சுருக்கிறதுக்கான முக்கிய காரணம் இதுதான். இதை தாண்டி எம்எஸ்பி எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா பப்ளிக் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம், பிடிஎஸ், பொது விநியோகம். நம்ம ரேஷன் கடையில் வாங்குகிறோம்ல, அந்த அரிசி பருப்புலாம் எங்கேருந்து வருது? மெயினாக இந்த எம்எஸ்பியில் அரசு வாங்குது இல்லையா ஃபார்மர்ஸ் கிட்ட, இந்த தானியங்கள் தான் இந்த ரேஷன் கடைக்கு வரும், இந்த பிடிஎஸ் சிஸ்டத்துக்குள்ளே வரும். எம்எஸ்பியில் அரசு இதை வாங்கி எங்கே வைப்பாங்கன்னா எஃப்சிஐ, ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியா, இந்த நிறுவனம், இது வந்து அரசு நிறுவனம். இவங்க வந்து இந்தியா ஃபுல்லாக கோடவுன்ஸ் வச்சுருப்பாங்க. அந்தந்த ஸ்டேட்டில் ஃபார்மர்ஸ் கிட்ட வாங்கி அந்தந்த ஸ்டேட்டில் லோக்கலில் இருக்க அந்த கோடவுனில் வச்சுருவாங்க. மறுபடியும் அந்த கோடவுன்லேருந்து எடுத்து ஸ்டேட் கவர்மெண்ட் இதை வாங்கி பிடிஎஸ் மூலமாக ரேஷன் ஷாப்பில் விற்பாங்க. அப்போ இந்த பிடிஎஸ் இதுக்குமே இந்த எம்எஸ்பி சிஸ்டம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓவராலாக ஃபுட் செக்யூரிட்டிக்கு இந்த எம்எஸ்பி சிஸ்டம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஓகேங்களா, ஏழை மக்களுக்கும் மானிய விலையில் பிடிஎஸ் மூலமாக எப்படி இந்த தானியங்கள் உணவுகள்லாம் வருதுன்னா மெயினாக அதுக்கு எம்எஸ்பி ஒரு காரணம். ஸோ எம்எஸ்பியில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குங்க. ஸோ இதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ எம்எஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு சில டிமெரிட்ஸ் என்ன, ஒரு சில பாதகங்கள் என்ன அப்படின்றத பார்க்கலாம். இதை பார்த்தீங்கன்னா அதையும் பார்க்கணும், ப்ளஸ்ஸை பார்த்தீங்கன்னா மைனஸை பார்க்கணும். உடனே இதை பார்த்து ஒரு ஸ்டாண்டர்ட் கூடாது, எம்எஸ்பி சூப்பர் சூப்பர்னு சொல்லக்கூடாது. இளைஞர்கள் உங்களுடைய அறிவை நீங்கள் வளர்த்துக்கணும். சரி, எம்எஸ்பியில் இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசியல் சார்ந்து இதை அடிக்கடி கவர்மெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணும். கரெக்டாக அந்த கிராப் சீசன் வரும்பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அரசியல் காரணங்களுக்காக ஒரு சில கிராப்ஸ் இதுக்கு மட்டும் கொஞ்சம் எம்எஸ்பி அதிகப்படுத்துவாங்க. அந்தந்த ரீஜன், அந்தந்த ஸ்டேட்டுக்கு ஏற்ற மாதிரி அதிகப்படுத்துவாங்க. ஏன்னா இந்தியா ஃபுல்லாக கிராப்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்லேயும் ஒரே கிராப்பை விளைவிக்க மாட்டாங்க, மாறுபடும். சவுத் இந்தியாவில் ரைஸ் இருக்கும், நார்த் இந்தியாவில் வீட் இருக்கும். பஞ்சாப், ஹரியானா நார்த் இந்தியா, ஆனால் அங்கே வீட்டும் போடுவாங்க, ரைஸும் போடுவாங்க. ஓகேங்களா, இதெல்லாம் இருக்குது. வெஸ்டர்ன் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மில்லட்டு போடுவாங்க, பாஜ்ரா, ஜோவார், ராகி எல்லாம் போடுவாங்க. இதெல்லாம் இருக்குது. அதுக்கேற்ற மாதிரி அந்தந்த சீசன் வரும்போது அந்த எம்எஸ்பியை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இதில் ஒத்து கவனிச்சிங்கன்னா ஜென்ரலாக இந்த ஸ்டேபிள் கிராப் இருக்குது பார்த்தீங்களா, அரிசி, கோதுமை, இந்த மாதிரி கிராப்ஸ்க்கெல்லாம் எம்எஸ்பி ஜென்ரலாக அதிகமாக வைப்பாங்க. ஆனால் இது சரிதானா அப்படின்னு நம்ம ஒத்து கவனிக்கணும். ஜென்ரலாக பாப்புலர் ரீசன்ஸ்க்காக இவங்க வந்து இந்த எம்எஸ்பியை ஒரு சில கிராப்ஸ்க்கு அதிகமாக வைக்கிறாங்க, மெயினாக அரிசி, கோதுமைக்கு வைக்கிறாங்க. ஆனால் அது என்ன ஆகிடுதுன்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி அரிசி, கோதுமை போன்ற கிராப்ஸ் கண்டிப்பாக கொடுத்துரும் அரசு அப்படின்றதுனால நிறைய ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கிராப்கே போவாங்க. ஓகேங்களா, புரியுதுங்களா? உதாரணத்துக்கு நார்த் இந்தியாவில் கூட அரிசி விளைவிக்கப்படுது. காரணம் என்ன, க்ரீன் ரெவல்யூஷன் வந்துச்சு அந்த காலத்தில். அதனால் இரிகேஷனை வச்சு தண்ணி நிறையா அந்த ஃபார்மில் ஊற்றி அரிசியை விளைவிக்கிறாங்க. ஆனால் இது சயின்டிஃபிக்கான்னு பார்த்தீங்கன்னா சயின்டிஃபிக் கிடையாது, அன்சயின்டிஃபிக். இந்த மாதிரி பல வருஷம் பண்ணதுனால பஞ்சாப், ஹரியானாவில் இருக்க அந்த லேண்டெல்லாம் வீணாக போயிடுச்சு. நிறைய இடத்துல வாட்டர் லாகிங் ஆகிடுச்சு. ஓகேங்களா, சால்ட் வந்து மேலே வந்துருச்சு. ஓகேங்களா, அது இல்லாமல் இது கூட யூஸ் பண்ணுற ஃபெர்டிலைசர்னால என்விரான்மெண்ட்லாம் ரொம்ப பாதிக்கப்பட்டுச்சு. இன்னும் ஒரு சில வருடங்கள் இதே மாதிரி போனால் இந்த 2 ஸ்டேட்ஸ்லையும் அக்ரிகல்ச்சர் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாயிடும் அப்படின்லாம் சொல்லப்படுது. இது உண்மை. இது ஸோ
இதுக்கெல்லாம் சயின்டிஃபிக் ரிப்போர்ட்ஸே இருக்குது. இந்த மாதிரி ஒரு காரணங்கள் இருக்குது. அப்போது இந்த எம்எஸ்பி காரணமாக ஃபார்மர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அன்சைன்டிஃபிக் அக்ரிகல்ச்சர் போயிடுறாங்க. எனக்கு கண்டிப்பாக லாபம் இருக்கணும், அப்போ நான் இந்த கிராப்பை போட்டால் தான் நல்லதுன்னு இவங்க போயிடுறாங்க. அவங்க சைடில் அது வந்து நியாயமானது. நான் ஃபார்மர் வந்து பாவம், எனக்கு எம்எஸ்பி வருது, நான் போடுறேன், அரிசியை போடுறேன்னு போடுவார். ஆனால் அல்டிமேட்டாக எதுக்கு அது ஆபத்தாக இருக்குன்னா, நிலத்துக்கு ஆபத்து, நீர்நிலைகளுக்கு ஆபத்து, சுற்றுச்சூழலுக்கு ஆபத்து. இந்தியாவில் நிறைய ஸ்டேட்ஸில் நதிநீர் பிரச்சனை வருது இல்லையா, இதுக்கு ஒரு முக்கிய காரணம் எம்எஸ்பி. 2 ஸ்டேட்ஸ் இருக்கும், 2ம் அரிசி போடும். காரணம் என்ன? அப்போ தான் எம்எஸ்பி கிடைக்கும். ஒரு நதி தான் ஓடும், அது 2 ஸ்டேட்டுக்குள்ளேயும் ஓடும். ஆட்டோமேட்டிக்காக அரிசி நிறைய வாட்டர் இழுத்துரும். ஆமாவா இல்லையா? இதனாலே நதிநீர் பிரச்சனை வரும். இதெல்லாம் இருக்குங்க நிறைய. இந்த எம்எஸ்பின்றது ரொம்ப ஒரு இன்ட்ரிகேட்டான ஒரு இஷ்யூ. ஓகேங்களா? இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்எஸ்பி ஒரு 22 கிராப்ஸ் மட்டும் தான் இப்போதைக்கு இருக்குது. ஆனால் இன்னும் நிறைய கிராப்ஸ்க்கு கொண்டு வரலாம். ஓகேங்களா? உதாரணத்துக்கு வெஜிடபிள்ஸ் கூட கொண்டு வரலாம், ஹார்டிகல்ச்சர் கிராப்ஸ் கொண்டு வரலாம். ஏன் எடுத்துகிட்டு வர முடியாது? இதையும் எடுத்துகிட்டு வரணும். இந்தியாவில் ஹார்டிகல்ச்சர் நம்ம இன்னும் டெவலப் பண்ணணும். இதுக்கு கூட எம்எஸ்பி மூலமாக நம்ம இன்சென்டிவ் தரலாம். ஆனால் இதுக்கெல்லாம் இன்னும் அரசு நடவடிக்கைகள் எடுக்கலை. இந்த ஒரு இஷ்யூ இருக்குது. எல்லாத்தையும் தாண்டி ஒரு மிகப்பெரிய ஒரு இஷ்யூ இந்த எம்எஸ்பியில் என்னென்னா, எம்எஸ்பின்னு அறிவிக்கப்பட்டாலும் ஃபார்மர்ஸ் விளைவிக்கிற எல்லா கிராப்ஸையும் அரசு வாங்காது, முடிஞ்ச வரைக்கும் தான் வாங்கும். இதுதான் நீங்கள் கவனிக்கணும். மெயினாக ஒரு சில ஸ்டேட்ஸில் அந்த எம்எஸ்பியில் வாங்குது இல்லையா, இது வந்து அதிகமாக இருக்கும் இந்த ப்ரொக்யூர்மெண்ட். உதாரணத்துக்கு பஞ்சாப், ஹரியானா மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் கொஞ்சம் எம்எஸ்பியில் வந்து கவர்மெண்ட் அதிகமாக வாங்கும். மற்ற ஸ்டேட்ஸ்லலாம் இதை கம்பேர் பண்ணும்போது அந்தளவுக்கு இருக்காது. இந்த டிஸ்பாரிட்டியும் இருக்குது. அப்போ எம்எஸ்பின்றதை கேரண்டி பண்ணாலும் விவசாயிங்க விளைவிக்கிறது எல்லாத்தையுமே அரசு வாங்கணும்னு சொல்ல முடியாது. ஃபஸ்ட்டு கம் ஃபஸ்ட் சர்வ் பேசிஸ் தான் ஆக்சுவலாக. ஸோ இந்த பேசிஸில் தான் பார்த்தீங்கன்னா எம்எஸ்பி ஒர்க் ஆகுது. ஸோ எம்எஸ்பிக்குள்ளேயும் பார்த்தீங்கன்னா நிறைய இஷ்யூஸ், சேலஞ்சஸ்லாம் இருக்குது. இன்னொரு விஷயம், இப்போ எம்எஸ்பியே நம்பி இருக்க முடியுமா? எம்எஸ்பின்றது கண்டிப்பாக தேவைங்க, மாற்று கருத்தே இல்லை. இப்போ வெளிநாடுகள், இப்போ ஃப்ரான்ஸ், அமெரிக்கா போன்ற டெவலப் கண்ட்ரிஸும் விவசாயிகளுக்கு நிறைய மானியம் தருது. அப்போ நம்மளும் மானியம் அளிக்கிறது தப்பே இல்லை. எம்எஸ்பியும் ஒரு விதமான மானியம் தான், ஒரு விதமான சப்சிடி தான். இந்தியாவில் நிறைய ஃபார்மர்ஸ் வந்து ஏழைகளாக இருக்காங்க, கண்டிப்பாக எம்எஸ்பி தேவை, அதில் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இதே சிஸ்டம் இன்னும் எவ்வளோ நாளுக்கு போகும், இதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, ஃபார்மர்ஸ் வந்து ஃப்யூச்சரில் அரசியே நம்பி இருக்காமல் டைரெக்டாக மக்கள்கிட்ட அவங்களுடைய ப்ரொடியூஸை விற்கிற மாதிரி இருக்கணும். இதுக்கு வந்து அரசு ஒரு ஃபெசிலிட்டேட்டராக இருக்கணும். ஓகேங்களா? இதுதான் நமக்கு தேவை. எம்எஸ்பி ஒழிக்கணும்னு சொல்லலை, ஃப்யூச்சரில் இதையே நம்பி இருக்கக்கூடாது, மானியத்தையே நம்பி இருக்கக்கூடாது. ஓகேங்களா? அப்போ நீங்கள் என்ன புரிஞ்சுக்கணும்னா, ஃபார்மர்ஸ் வந்து கிராப்ஸை டைவர்சிஃபை பண்ணணும். ஒரே கிராப்பை விளைவிக்கக்கூடாது. அந்த ஏரியாவுக்கு ஏற்ற மாதிரி, என்வரான்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நிறைய கிராப்ஸை டைவர்சிஃபை பண்ணி விளைவிக்கணும். அவரும் அதிகமாக சம்பாதிக்கணும். மக்களுக்கும் பார்த்தீங்கன்னா அந்த கிராப்ஸ் வந்து லோவர் ப்ரைஸஸ்க்கு போய் சேரும். அப்போ ஃபுட் ப்ரொடக்ஷன் அதிகமாகும், ஃபுட் செக்யூரிட்டி என்ஷோர் பண்ணிடலாம், மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கும், ஃபார்மர்ஸ்க்கும் இன்கம் அதிகமாக இருக்கும். எம்எஸ்பியை மட்டுமே நம்பி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃப்யூச்சரில் நம்ம இந்த மாதிரி ஒரு சில மாற்றங்களை நம்ம கொண்டு வரணும். ஸோ அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ரீஃபார்ம்ஸ் வந்து நமக்கு அதிகமாகவே தேவை. முடிஞ்ச வரைக்கும் ப்ரைவேட் செக்டருடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். இதில் நிறைய பேர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா, ப்ரைவேட் செக்டர்னாலே கார்ப்பரேட் கம்பெனி தான் ப்ரைவேட் செக்டர்னு நினைக்கிறாங்க. அம்பானி, அதானி இது மட்டுமே ப்ரைவேட் செக்டர் கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதுக்கு கீழே இருக்க ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ், மீடியம் ஸ்கேல் இண்டஸ்ட்ரீஸ் இவங்களுமே பார்த்தீங்கன்னா இது கீழே தான் வருவாங்க. ஓகேங்களா? கூட்டுறவு நிறுவனங்கள் இவங்களையும் நாம் இன்வால்வ் பண்ணலாம் இதுக்குள்ளே. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி என்டர்பிரைசஸை வச்சு நம்ம அக்ரிகல்ச்சருக்குள்ளே முடிஞ்சிருக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் இன்வெஸ்ட்மெண்ட்டை கொண்டு வரணும். மெயினாக எதில் கொண்டு வரணும்? ஸ்டோரேஜில் கொண்டு வரணும். கோடவுன்ஸ், வேர் ஹவுஸ்லாம் நிறைய கொண்டு வரணும். கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிஸை கொண்டு வரணும். இது எதுக்கு தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃப்ரூட்ஸு, மில்க்கு இதெல்லாம் ஈஸியாக ஸ்பாயில் ஆகிடும். ஸ்பாயில் ஆகாமல் இருக்கிறதுக்கு கோல்டு ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டி தேவை. இதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் தேவை அக்ரிகல்ச்சர். இதெல்லாம் கண்டிப்பாக ப்ரைவேட் செக்டருடைய பார்ட்டிசிபேஷன் தேவை. அதே போல் ஃப்யூச்சரில் கான்ட்ராக்ட் ஃபார்மிங்கையும் கொண்டு வரணும். கான்ட்ராக்ட் ஃபார்மிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஃபார்மர், விவசாயியும் ஒரு நிறுவனமோ கான்ட்ராக்ட் போடுவாங்க. ஃபார்மருக்கு இதில் என்ன லாபம்னா, அவர் விளைவிக்கிற எல்லாத்தையுமே அந்த நிறுவனம் வாங்கிக்கும், எதுவுமே வேஸ்ட் ஆகாது, இவர் வந்து தைரியமாக விளைவிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸ் கேரண்டி கிடச்சிடும். இந்த ப்ரைஸில் உனக்கு நான் இன்னும் 2 மாதம் கழித்து விற்பேன்றதை இப்போயே ஒரு சைன் போட்டுக்கலாம். சரிங்களா? நிறுவனம், கம்பெனிக்கு என்ன லாபம் அப்படின்னா, கம்பெனி உதாரணத்துக்கு ஃபுட் ப்ராசஸிங் பண்ணுறாங்கன்னு வைங்க, கூல் ட்ரிங்க்ஸ் பண்ணுறாங்க, ஃப்ரூட் ஜூஸ் பண்ணுறாங்கன்னு வைங்க, அதுக்கு அவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தேவை. எங்கேருந்து வாங்குவாங்க? ஃபார்மர்கிட்ட சைன் போட்டுட்டா அஷ்யூர்டாக இவங்களுக்கு ஃப்ரூட்ஸ் கிடச்சிரும், ப்ரொடியூஸ் இவங்களுக்கு கிடச்சிரும், அது இவங்களுக்கு லாபம்.
2 மாதத்துக்கு அப்புறம் அந்த ஃப்ரூட்ஸோட விலை ஒரு வேளை ரொம்ப அதிகமாக கூட போகலாம். ஆனால் இப்பயே அக்ரிமெண்ட் போட்டுட்டா அந்த கரெக்டான விலையில் ஆப்டிமல் ப்ரைஸில் அந்த நிறுவனத்துக்கும் ஃப்ரூட்ஸ் கிடச்சிரும். ஃபார்மருக்கும் பார்த்தீங்கன்னா டீசெண்டான ப்ரைஸில் 2 மாதத்துக்கு கழித்து அவருக்கும் டீசெண்டான ப்ரைஸில் அவருக்கும் வந்து அந்த மணி கிடச்சிரும். அப்போது என்ன தான் நடுவில் பிரச்சனை வந்தாலும் இவருக்கும் லாபம், அவங்களுக்கும் லாபம். இது பேர் தான் கான்ட்ராக்ட் ஃபார்மிங். இதையும் இந்தியாவில் இன்னும் அதிகப்படுத்தணும். ஆனால் இதில் நிறைய பேருக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. ப்ரைவேட் செக்டர்னாலே மிகப்பெரிய நிறுவனங்கள் வந்து ஃபார்மரை அழிச்சிருவான்னு நினைக்கிறாங்க. இது தப்பு. ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். நம்ம நீங்கள் நான் எல்லாமே இதை பண்ணலாம். ஓகேங்களா? அதே நேரத்தில் ஃபார்மர்ஸ் எக்ஸ்ப்ளாய்ட் ஆகிடக்கூடாதுன்றதுக்காக அவங்க நிறைய சேஃப்கார்டு வைக்கணும். இந்த சேஃப்கார்டு வச்சு நம்ம இந்த மாதிரி ரீஃபார்ம்ஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் கண்டிப்பாக மிகப்பெரிய மாற்றம் வரும். அக்ரிகல்ச்சரை வந்து அடுத்த லெவல் நம்ம கொண்டு போகலாம். எஃபிஷியன்சி அதிகப்படுத்தலாம். எக்கனாமிக்ஸ் ஆஃப் ஸ்கேலை கொண்டு வரலாம். விவசாயிக்கும் நல்லது, மக்களுக்கும் நல்லது, நாட்டுக்கும் நல்லது. நன்றி.